السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما خلقت الجن والإنس إلا ليعبدون. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة مفتاح الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت السميع العليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 4ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வணக்கம். இஸ்லாத்தினுடைய மூலச்சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்துக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்கே வணங்கப்பட மிக தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வேற யாரையும் எந்த காரணத்திற்காக வேண்டியும் வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் மூலச்சொல். இதை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குத்தான் முஸ்லிம் என்றே பெயர் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட முஃமின், ஒரு முஸ்லிம், அல்லாஹ் அல்லாத வேறு ஏதோ ஒன்றை, யாராவது ஒருவரை வணக்கம் என்கிற பெயரிலே அழைப்பானேயானால் அல்லது வணங்குவானேயானால் அவனுடைய ஈமான் கேள்விக்குறியாகும். சாதாரணமாக வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்லுவான். இந்த மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறேன். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு ஆயத்து இது. நாம் அதற்காக வேண்டித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, உலக பொருட்கள் அனைத்தையும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறான், நம்முடைய தேவைக்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் நம்மை அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் வணக்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போது நாம் வணக்கம் என்கிற இந்த தலைப்பிலே பிறருக்கு வணங்கக்கூடாது, வணக்கம் செய்யக்கூடாது என்கிற விஷயங்களை விடுத்து, நாம் வணங்குகிற வணக்கம் எப்படி உயிரோட்டமுள்ள வணக்கமாக மாற்றிக்கொள்வது. செத்துப்போன வணக்கமாக தான் இருக்கு நம்ம வணங்குற வணக்கம் எல்லாம். நாம் தொழுகிற தொழுகை எல்லாம் செத்துப்போன தொழுகையாகத்தான் இருக்கிறது தவிர ரூஹுள்ள தொழுகைகளாக, உயிரோட்டமுள்ள தொழுகைகளாக நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய வணக்கங்களை மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு சில வழிமுறைகளை நாம் இப்போது பார்ப்போம். பொதுவாகவே எல்லோருக்கும் பிடிக்கிற ஒன்று எனக்கும் பிடிக்கணும் என்பது அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்கிற ஒன்று எல்லோருக்கும் பிடிச்சிருக்கணும் என்பதும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் ஃபேமஸான சில உணவு வகைகள் இருக்கும். ஏன்னா அடிக்கடி இதை எடுத்துக்கிறது அப்படின்னா, இதை சொன்னா நமக்கு ஈஸியா விளங்கும். மற்றதெல்லாம் சொன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும்.
சாப்பாடு விவகாரங்கள் வரும்போது கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்கு லேசா இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒரு உயர்தரமான உணவுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த உணவு தான் நம்ம பெருநாளைக்கெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். ஒவ்வொரு வீட்லையும் காலையில எல்லா வீட்லையும் பார்க்க போனா அந்த வீட்டுல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ திருநெல்வேலி எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இடியாப்பமும் ஜவ்வரிசி கஞ்சியும் தான் ஃபேமஸ். எல்லா பெருநாட்கள்லையும் அதை கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி வண்டலப்பம், இது மாதிரி ஒவ்வொரு விசேஷமான உணவுகள் ஒவ்வொரு ஊருக்கும் உண்டு. ஊரை பொறுத்து இதெல்லாம் வித்தியாசப்படும், மாறும். ஆனா எங்க ஊர்ல அதுதான் ஃபேமஸ். ஆனா அது பிடிக்காத பலரும் இருக்கத்தான் செய்வாங்க. சிலருக்கு இடியாப்பத்தை முன்னாடி வச்சாலே பிடிக்காது. என்ன காய்ச்சக்காரனா நான் அப்படின்னு கேட்கிறாங்க. இடியாப்பத்தை பார்த்துட்டு ஜுரம் வந்தாதான் இடியாப்பம் சாப்பிடணுமா? இப்ப நாங்கெல்லாம் நான் ஜுரம் வந்தவங்களா இப்படி கேட்கிறோம். அப்போ ஒரு இடத்தில் ஒரு நபருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இன்னொருத்தருக்கு பிடிக்காம போகுது. திருநெல்வேலி அல்வாவே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கூட பார்த்துட்டு இது இவ்வளவு என்னையா இருக்கு, துடுதுடுன்னு இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்றார். எங்க ஊர்ல அல்வா செய்வாங்க பாருங்க, அதுதான் நல்லா இருக்கும்னு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. எல்லோருடைய டேஸ்டும் ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி நாம தொழுகையினுடைய விஷயத்திலேயும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட வச்சுதான் நம்ம தொழுகைக்கு நிக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரியான தொழுகையில் இருப்பதில்லை. அதனால்தான் ஹதீஸ்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, எந்த ஒரு மனிதன் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுகிறானோ அவனுக்கு 25 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல 29 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இப்படி வித்தியாசமான நன்மைகள் குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் காரணம் என்ன? எல்லாரும் ஒரே தொழுகையை தான் தொழுகிறோம், எல்லாம் ஒரே இமாமுக்கு பின்னாடி தானே தொழுகிறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நன்மைகள் தானே கிடைக்கணும். ஏன் இந்த வித்தியாசமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா இந்த டேஸ்ட் வச்சுதான். யார் யார் இந்த தொழுகைய ரொம்ப டேஸ்டா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு உயர்தரமான நன்மைகள் கிடைக்குது. யாருடைய தொழுகையில இந்த டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதோ அவங்களுடைய தொழுகைக்கு நன்மைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். எதிர்பார்ப்பான ஒரு தொழுகை, ஆசையான ஒரு தொழுகை, உள்ளச்சமுள்ள ஒரு தொழுகை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நன்மைகளையும் அதிகரித்து தருகிறார். சாதாரணமாக தொழுகை என்பது இறைவனோடு நம்மை இணைத்து வைக்கிற ஒரு நிலை. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டா நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடன் இணைந்துடுறோம். அல்லாஹ்வோட சாதாரணமாக கம்ப்யூட்டர் யுகம் இது. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இந்த கம்ப்யூட்டரை பொறுத்தவரை தூசி படியாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தூசி ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ரொம்ப மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அதை அப்பப்போ என்ன செய்யணும்? தொடச்சி சுத்தமா. எல்லா பொருளும் அப்படித்தான். கம்ப்யூட்டர் கொஞ்சம் அதிகமாக சுத்தப்படுத்த வேண்டிய, சுத்தமான இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். தொழுகை என்பதும் அப்படித்தான். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு வரும்போதும் சுத்தப்படுத்தி கொண்டுதான் வரணும். அது மாதிரியான ஒரு நிலை இந்த தொழுகைக்கு உண்டு. எப்போ நாம் கிபிலாவை முன்னோக்க ஆரம்பிக்கிறோமோ, தொழுகைக்காக வேண்டி கிபிலாவை முன்னோக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு சிக்னலே கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த கிபிலாவை முன்னோக்காம வேற எங்கேயோ திரும்பி நின்று கொண்டு இருந்தால் சிக்னலே கிடைக்காது. நாட் ரீச்சபிள் செல்போன் வளர்ற மாதிரி சொல்ற மாதிரி இங்கேயும் நெட்டுக்கோ அல்லது வேறு விகையனாருக்கோ சிக்னல் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறமா இல்லையா? இந்த தக்பீர் கட்டுதல் தான் ஒரு கோடு வேர்டு மாதிரி. கம்ப்யூட்டரை என் கம்ப்யூட்டர் நீங்க ஓபன் முடியாது, உங்க கம்ப்யூட்டர் நான் ஓபன் பண்ண முடியாது. அதுக்கு லாக் போட்டு கோடெல்லாம் போட்டு வச்சிருப்போமா இல்லையா? அது மாதிரியான ஒரு கோடு வேர்டு தான் அல்லாஹ் அக்பர். எதுக்கு? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில இணைப்பை ஏற்படுத்தி தருவதற்கு முதல் வார்த்தை. இது யாரும் மாற்ற மாட்டாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றி வச்சுக்க முடியாது. எல்லாருடைய கோடு வேர்டு இந்த விஷயத்துல ஒண்ணுதான். உலக மக்கள் எல்லோருடைய கோடு வேர்டும் ஒண்ணுதான். அல்லாஹ்வோடு நம்மை இணைப்பதற்கு அல்லாஹு அக்பர் என்பதுதான் நம்மளுடைய கோடு வேர்டாக இருக்கும். அதே போல நெட்டு இணைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நெட்டுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு இருக்கும். சாதாரணமா மோடம்னு சொல்றோம், அதுக்கு அந்த இதுல சொருன உடனேயே வயரும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சிகளை இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போலத்தான் ஒருத்தன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் இணைப்பெல்லாம் தெரியாது. என்ன ஜத்து அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இணைப்பு இருக்கும்? நீங்க வானத்துல கயிறு ஒண்ணுமே உங்க பக்கம் வரலையே,
இல்ல வயர் கியர் ஏதாவது உங்க பக்கம் என்ன செய்யல, தொங்கலியே, இல்ல ஏதாவது போக்கஸ் பண்ணி கேமராவோ ஏதோ ஒண்ணு வானத்துல இருந்து உங்களை பார்த்து தொடர்பு கொள்ற மாதிரி அப்படி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னா இதெல்லாம் தெரியாதுங்க. அது கனெக்ட் பண்ணா தன்னால கனெக்ட் ஆயிடும். எல்லா இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குதோ அதெல்லாம் தெரியும். அது மாதிரியான ஒரு மானசீகமான இணைப்பு தொழக்கூடியவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஏற்படுகிறது. இந்த இணைப்பை யாராலும் பார்க்க முடியாது. அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவனுக்கு கூட இது எப்படி வருதுன்னு தெரியாதா இல்லையா? அதே போல தக்பீர் கட்டி தொழுவதற்கு கூட நமக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எப்படி இணைப்பு வருதுன்னு தெரியாது. ஆனா இணைப்பு வரும். அக்பருடைய பேரவையில தனுவேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இருந்தார். நல்ல கவி படிக்கக்கூடியவர் தான். ஆனாலும் அக்பருக்கு அந்த கவிதை பிடிக்கல, மனசை தொடர மாதிரி இல்லையா. ஒரு நாள் அந்த கவிஞர்கிட்ட கேட்டாரு, ஏன்பா நீ எவ்வளோ கவிதை படிக்கிற என்னுடைய அரசவைக்கு வந்து, எல்லாரும் பல பேர் மண்டையாட்டுறாங்க உன்னுடைய கவிதையை கேட்டு, ஆனா எனக்கு உன் கவிதை சுத்தமா பிடிக்கலப்பா, மனசை தொடுற மாதிரி உன்னுடைய கவிதைகள்லாம் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்ப அந்த கவிஞர் சொன்னாராம், காலையில அதிகாலையில கிழக்கு பக்கமா உங்களுடைய கவனத்தை வையுங்க, அப்போ ஒரு சப்தம் ஒண்ணு வரும், அந்த சப்தத்தை கேட்டு பாருங்க அது எப்படி இருக்குது. இவர் அது மாதிரி காலையில முழிச்சு கிழக்கு பக்கமா கவனம் செலுத்துறார். ஒரு அழகான ராகம், ஒரு அழகான கீதம் ஒண்ணு வருது, நல்ல அழகான கவிதை வரிகள், அப்படியே சொக்கி போயிட்டார். காலையில தனுவேஷ் வர்றார், அமைச்சர் வர்றாரு, அந்த கவிஞர் வர்றார். வந்த உடனே அக்பர் கேட்டார், ஏன்பா இங்க இருக்கும் போதும் நீ எவ்வளவு கவிதை படிக்கத்தான் செய்யற, ஆனா அதெல்லாம் எனக்கு பெரிய என்னுடைய மனசை ஈர்க்கிற மாதிரி இல்ல, ஆனா நீ அங்க போய் இப்ப காலையில ஒரு கவிதை படிச்சியே, பப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, அப்படியே மனசே கொள்ள கொண்டுட்டியப்பா அப்படின்னு பாராட்டினார். பாராட்டி எல்லாம் முடிச்ச பின்னாடி அந்த கவிஞர் சொன்னாரு, அது நான் படிக்கல, அது நான் படிச்சது இல்ல, அது என்னுடைய உஸ்தாத் படிச்சது, என்னுடைய சார் படிச்சது, எனக்கு கட்டு தருகிற டீச்சர் படிச்சது, அவர் படிச்சார், நான் படிக்கல. அப்ப அந்த அக்பரிடத்துல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இங்க படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏன் படிக்கிறேன்னா காசுக்காக படிக்கிறேன். நான் உங்களுடைய அமைச்சரவைக்கு முன்னாடி உங்களை பத்தி ரொம்ப புகழ்றேன், தாம் தூம்னு சொல்றேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல இடம் பிடிக்கணும், நீங்க எனக்கு ஏதாவது வெகுமதிகள் வழங்கணும், காசை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல். எனவே இந்த சொற்கள் உங்களுடைய மனசை ஈர்க்கிறது இல்லை. ஏன்னா நீ என்ன பார்க்கும் போதே எப்படிதான் பார்ப்பீங்க, ஆரம்பிச்சிட்டான், ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி தான் ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒரு கடைசியில் ஏதோ ஒன்று சொல்ல போறான், எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதை கொடுங்க, இது அதுக்கு தான் இந்த ஆரம்பம் அப்படின்னு நீங்க பார்க்கிற பார்வையே என்ன எப்படிதான் பாக்குறீங்க, வசூலுக்கு வந்திருக்கிறான்ற பார்வையோட தான் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது நான் பேசுற அந்த சொற்கள் உங்களுடைய மனசுல எப்படி இடம் பிடிக்கும் அவன் பார்ப்போம். சில ரமதானுடைய காலங்கள்ல வருவாங்க, மதரசாவுக்காக வேண்டிதான் வசூல் பண்ணுவாங்க, அவங்களும் நல்ல நல்ல ஆழமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனா காதுக்குள்ள ஏறாது. ஏன்னா நம்ம எப்படித்தான் பார்ப்போம், அவரை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்ல போறாரு, என் மதரசா 150 பேர் ஓதுறாங்க, உங்களால முடிஞ்ச இது மட்டும்தான் நம்முடைய கவனத்துல இருக்குமே தவிர அவர் எவ்வளவு அழகான கருத்துக்கள் சொல்றார் அதை பக்கம் நம்முடைய கவனம் போகவே போகாது. அதே மாதிரிதான் என்ன நீங்க பார்க்கும்போது, என்னுடைய கவிதைகள் நீங்க கேட்கும் போது ஒரு மாதிரியா என்னை இலக்காரமாவே பாக்குறீங்க, அதனால என்னுடைய கவிதைகள் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் போறது இல்லை, உங்களுடைய கல்வை தொடர்றதும் இல்லை. ஆனா அவர் அப்படி அல்ல, உண்மையிலேயே கடவுளை நினைச்சு உருகி போய் படிக்கிறார். பாக்குறோமா இல்லையா? ஒரு பாத்திலான கொள்கையில் இருக்கக்கூடியவன் கூட தன்னுடைய கடவுளை நினைச்சு உருகி படிக்கும் போது ஆஹா அவன் கண்ணு போற போக்கு, அவன் காது போற போக்கு. சில கிறிஸ்துவ பாடல்கள் பாருங்க, அந்த இசையும் இசைச்சி பாடல்கள் பாடுகிற போது அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஆட ஆரம்பிச்சிடறான். பக்கத்துல யார் இருக்கா, என்ன எதை பத்தியும் யோசிக்கிறது லோ லூயா லாயா லூயான்றான், எப்படி எப்படிமா அவன் கையை அங்க போகுது இங்க போகுது, சொக்கி போயிடுறான். அப்படியே பாத்தில் அசத்தியம். ஆனாலும் கூட அந்த அசத்தியத்தில் அவன் வைத்திருக்கிற ஈர்ப்பு எப்படிப்பட்ட ஈர்ப்புன்னு சொன்னா, தன்னை இழந்துடுறான், நான் யாருங்கிறத மறந்துடுறான், என்னை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எதுவுமே அவனுக்கு தெரியறது இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் தன்னையே இழந்துடுறான். அதான் அந்த கவிஞன் சொன்னான், என்னுடைய ஆசிரியர் படித்தார் அந்த பாட்டு, அவர் படித்த அந்த கீதம், அவர் வாசித்த அந்த கவிதை, அது உண்மையிலேயே இறை காதலால் வந்த கவிதைகள், இறைவனுடைய காதலை நினைத்து வந்த கவிதைகள். எனவே அது உங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது, உங்களுடைய மனதை ஈர்த்திருக்கிறது என்று சொன்னாராம். இது மாதிரியான இறைவனை பாடுகிற கவிதைகளும்
இதெல்லாம் மனிதனுடைய மனங்களில் இடம் பிடிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் மனதில் இடம் பிடிப்பது தொழுகைதான். தொழுகை இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கல்பில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லாஹ்வுடைய கல்பை தொடுகிற ஒரு நிலை. உண்மையில் தொடும். நாம் தொழுகிற தொழுகைகள் அல்லாஹ்வுடைய கல்பை தொழுகிறது. புகாரியினுடைய 799வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். ரிஃபாஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், குன்னா யௌமன் நுஸல்லி வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். ஃபலம்மா ரஃபஅ ரஅஸஹு மின் அர்-ரக்அ, ருக்கூஇலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தபோது قال سمع الله لمن حمدا سمع الله لمن حمدا என்று சொன்னார்கள். قال رجل وراءه, அப்ப பின்னால் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், ஒரு சஹாபி சொன்னார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ரப்பனா லக்கல் ஹம்து தான் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றோம்? ரப்பனா லக்கல் ஹம்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்லி தந்திருக்காங்க, நாங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் புதுசா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு நீளமான ஒரு துஆவை செய்தார். ஃபலம்மன் ஸரஃப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த போது قال மனில் முத்தகல்லிம், யார் பாது சவுண்ட் விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யாரு பேசினது? யாரு அந்த சப்தம்? யாருடைய சப்தம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸ்ல அந்த நிகழ்வுகள் இல்ல. வேறொரு ஹதீஸ்ல எல்லோரும் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க, யாருமே வாய் திறக்கல. ஏன்? நம்ம தப்பா சொல்லிட்டோமோ? ரப்பனா லக்கல் ஹம்து தானே சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன, நம்ம ஏதோ ஒரு இஷ்குல, ஏதோ ஒரு ஆசையில ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டோம். ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் முன்னாடி செம வாங்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் சைலண்டா உட்கார்ந்துட்டாங்க, யாருமே எந்திக்கல. யாருன்னு கேட்டா யாருமே பதில் சொல்றதுக்கு தயார் இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, எதுவும் நினைக்காதீங்க, உண்மையிலே நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை தான், அதனாலதான் கேட்கிறேன் யாரு. அப்ப சொன்னவரு மெல்லமா எந்திரிச்சார். எந்திரிச்சு காலான, நான் சந்தோஷமான, அதாவது வாழ்த்துறதா இருந்தா நான் சொல்லிக்குவேன், நான் தான் அது பேசுனது நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். மோசமா பேசிட்டாரு யாரு அப்படின்னு கம்பத்துக்கிட்டு 4 பேர் வந்துட்டாங்கன்னா, யார் இங்க இமாமு, யார் அவர் பேசுனது? இல்லைங்க, நான் சின்ன பிள்ளை எங்கேயோ இப்படி நிக்கிறேன், பெரிய தாடி வச்சுட்டு யாராச்சும் இருப்பாங்க பாருங்க, அவர்தான் இமாம் அப்படின்னு சொல்லி செஞ்ச நைசா நகர்ந்துருவேனா இல்லையா? அது மாதிரி அவர் சொல்றாரு, வாழ்க்கை தான் போறேன், நல்ல வார்த்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி எந்திரிச்சு காலான, ஆனா யார சொல்லலாம், அதை நான் தான் சொன்னேன்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஐது பில்அத்தம் வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துமுஹா அவ்வல். 30க்கும் மேற்பட்ட, 30க்கு அதிகமான மலக்குமார்களை நான் பார்த்தேன். அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டு ஓடி வருகிறார்கள், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை எழுதுவதற்காக. அல்லாஹ் அக்பர். இதனுடைய விளக்க உரையில் எழுதுகிற போது எழுதுவாங்க, இவர் சொன்ன இந்த வார்த்தை இருக்க இல்லையா, இது 34 எழுத்துக்களை கொண்டது. எத்தனை எழுத்து இருக்குதுல? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 34 எழுத்துக்கள் இருக்கு. அல்லாஹ்வை இந்த வார்த்தை போய் தொட்டு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மலக்கை நியமித்து 30க்கும் மேற்பட்ட 34 மலக்குமார்களை அனுப்பி வைத்திருக்கிறான் உடனடியாக அந்த வார்த்தையை எழுதுவதற்கு. சாதாரணமாக தொழுகையில் இருந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்லாஹ்வை போய் தொட்டு இருக்கிறது. அல்லாஹ் உடனடியாக மலக்குமார்களை இறக்கி வைத்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டி சொல்கிறார்கள், உமது வார்த்தை அல்லாஹ்வை அடைந்தது. மலக்குமார்கள் போட்டி போட்டு ஓடி வர்றாங்க, நீங்க சொன்ன வார்த்தை எழுதுவதற்காக. அப்ப தொழுகை என்ன செய்யுது? கண்டிப்பாக நம்மை அல்லாஹ்வோடு இணைக்கிறது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய இதயத்தை போய் அடைகிறது. அப்ப நம்மளுடைய டேஸ்ட் எப்படி இருக்கிறதோ, நாம் எப்படி ரசித்து ருசித்து தொழுவோமோ அந்த அளவுக்கு அது அல்லாஹ்வை போய் அடையும். நாம ஏனோ தானோ என்று தொழுதால் அது அல்லாஹ்வை போய் அடைவதும் ஏனோ தானோன்னு தான் போய் அடையும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர் தொழுவார்கள், அவர்களுடைய தொழுகை கந்தல் துணியை போல சுருட்டப்பட்டு அவர்களுடைய முகத்திலேயே தூக்கி வீசப்படும்.
எந்த ஐடியாவும் இல்லாம நேரடி நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கிறோம் என்கிற பயம் இல்லாம இதை பத்தி யோசிக்காம ஏதோ கடமை முடிஞ்சுதா அப்படிங்கிறது மாதிரி வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுடைய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஹைர் கனெக்ஷன்லாம் வந்துச்சு, அது நின்றுட்டோம். நின்ற பிறகு وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا مسلما وما انا من المشركين ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. யா அல்லாஹ், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நான் உன் பக்கமே முன்னோக்கி வந்துட்டேன், என்னுடைய தொழுகை வணக்கங்கள் எல்லாமே உனக்கு தான் என்கிற அர்த்தம் போது இந்த வார்த்தை. ஹனஃபியாக்கள் இருந்தா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்கிற சலாவை சொல்றோம். இந்த சலாவை புகழ்வதை, இந்த புகழுக்குரிய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை ஓர்முகப்படுத்துறது, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் ஓர்முகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, அல்லாஹ்வையே என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா ரொம்ப மோசமானது, இந்த நஃப்ஸ் இருக்கே இது ரொம்ப மோசமானது, இழிவானது. எந்த அளவுக்கு சொன்னா, நாம நம்முடைய அத்தா கூட தான் கையை பிடிச்சு நடந்துகிட்டு இருப்போம், நம்மளும் நம்ம அத்தாவும் ஒன்னா தான் போய்கிட்டு இருக்கோம். அவர் நல்ல நம்ம அம்மா அத்தா, அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம தெரியும், ரெண்டு பேரும் ஒன்னா போய்கிட்டு இருப்போம். எதிரில் ஒரு அழகான பெண்ணொருத்தி வர்றா அப்படின்னு சொன்னா, பக்கத்துல அத்தா இருக்கிறாருன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த நஃப்ஸினுடைய தூண்டுதலின் பேரில் என்ன செஞ்சிருது, ஆட்டோமேட்டிக்கா தலை என்ன செஞ்சிருது, அந்த பக்கம் வரைக்கும் திரும்பாது. சரி டே என்னடா அப்படி, என்னது ஒண்ணு இல்லையே, அப்பதான் அத்தா பக்கத்தில் இருக்காருங்கிறது தெரியுது. இவ்வளவு மோசமான ஆன்மா இது. சிலர் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த சாப்பாடு அப்படியே ஒரு பார்வை பார்க்க, தனியா திங்கிறானே, எவ்வளோ இருக்குது, எவ்வளவு நல்ல டேஸ்டான பொருளா இருக்கு, புதுசான ஒரு பொருளா இருக்கு, இது வரைக்கும் நம்ம இதை சாப்பிட்டதே இல்லை, பாவி பையன் தந்து சாப்பிட மாட்டானா. இந்த மனம் படுகிற பாடு அது. இந்த மனம் இவ்வளவு மோசமான மனமாக இருக்கிறது. அதனால்தான் அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை இந்த மனதால தாங்கிக் கொள்ள முடியறதில்லை. அவன் கார் வாங்கிட்டான், இவன் பங்களா வாங்கிட்டான், அவன் அதை வாங்கிட்டான், இந்த மனசால தாங்கவே முடியாது. இதனாலேயே இவனுக்கு தூக்கம் போயிடும். அவன் வளர்ந்துட்டாங்கிறதுனாலேயே அதை நினைச்சு இவனுடைய தூக்கங்கள் போயிடும். மட்டுமல்ல, ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கூட இந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். கல்புகளை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. எனவே கல்புகளை மாற்றக்கூடியவனே, என்னுடைய கல்வை, என்னுடைய இதயத்தை உன்னுடைய வழிபாட்டு, உன்னுடைய மார்க்கத்தின் மீது ஸ்திரப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். கல்புகளை மாற்றக்கூடிய இறைவனே, அல்லாஹ்வே, என்னுடைய கல்வை உன்னுடைய தாஅத்துக்கு பக்கம், உன்னுடைய வணக்க வழிபாடுகளின் பக்கம் திருப்பு. அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா பியதிக். எங்களுடைய கல்புகள், ஆன்மாவும் எங்களுடைய உச்சந்தலை முடியும் உன்னுடைய கையில் இருக்கிறது. லம் துமல்லிக்னா மின்ஹா ஷைஆ. அதிலிருந்து கொஞ்சத்தை கூட நீ எங்களிடத்தில் சாட்டி விடாதே, நீங்களே பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லாத. அல்லாஹ் ஒருவேளை பார்வை, பார்க்கக்கூடிய சக்தியை நம்மள்டே கொடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா நம்மளால பார்க்க முடியாது. எத்தனை வேலையை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும்? சில போட்டிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, ரெண்டு கையும் தூக்கி வச்சுக்கணும், ஒரு கையில வாழைப்பழம் தந்துருவான், சரி இந்த கை வரணும், ஆட்டிக்கிட்டே இருக்கு, ஸ்பீடாடு, வாழைப்பழம் கடிக்கும் போது கை நின்றும், ஆடுமா? போட்டி நடக்குதா இல்லையா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த விரல் ஆடிக்கிட்டே இருக்கணும், முடியுமான்னு கேட்கிறான், முடிய மாட்டேங்குது. நல்ல ஸ்பீடா ஆடினா சரி ஆடிக்கிட்டே இருப்பான், கடிக்கும் போது செகண்ட் அந்த ஒரு செகண்ட் அந்த கடிபடுற நேரம், அப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டு திரும்ப ஆட்ட ஆரம்பிச்சு. அட்லீஸ்ட் நம்மளுடைய விரலை நம்மால் அசைக்க முடியாது. நம்முடைய கையில் நம்முடைய எந்த அவயமும் இல்லை, நம்ம இஷ்டப்படி அது செயல்படுறது இல்லை. அல்லாஹ்விடத்த அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஒரு செகண்ட் கூட என்னுடைய பொறுப்பை என்கிட்டயே விட்டுறாத, சமாளிக்க முடியாது. மூச்சு நம்மளே வாங்கணும் அப்படின்னா முடியுமா? தூங்குறதா மூச்சு வாங்குறதா? தூங்கிட்டே இருந்தா மூச்சு வாங்க முடியாது, மூச்சு வாங்கிட்டே இருந்தா தூங்க முடியாது. என்ன செய்யறது? எவ்வளவு அழகான ஏற்பாட்டு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். நீ பாட்டுல தூங்கிட்டு இருக்கியா, நான் உன் பாட்ட என்ன செய்யறேன், மூச்சை போகிறேன், அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அது அல்லாஹ் துமல்லிக்னா மின்ஹா ஷைஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட அதை ஒப்படைத்து விடாதே. ஃபைதா ஃபஅல்த ذلك பினா, ஒருவேளை என்னுடைய உறுப்புகளுடைய பொறுப்புகளை நீ என்னிடத்தில் சாட்டினால் ஃபகுன் அன்த வலியனா, நீ அதற்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு.
என்கிட்ட இந்த கையை அசைக்கிறது என்னுடைய இஷ்டம் என்று என்னிடத்தில் ஒப்படைத்தா அதுக்கு நீ தான் உதவியும் செய்யணும். என் இஷ்டத்துக்குலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நீ உதவியாளனாக வஹ்தினா சுபுல ஸலாம், நல்ல நேர்வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. வஜன்னிபினல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வ பாவத்தன், வெளிப்படையாக தெரிகிற மறைமுகமாக இருக்கிற எல்லா விதமான தீயவைகளிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்பை பத்தி கேட்பாங்க. இது ரொம்ப மோசமானது, இது பண்ற அநியாயங்கள், இது பண்ற அட்டுழியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால தயவு செய்து யா அல்லாஹ் இந்த ஆன்மாவை, இந்த கல்பை உன் பக்கம் முதல்ல நான் திருப்புறேன். இல்லைன்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பின்னாடி கூட அடுத்தவனுடைய பனியனுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்கு அதுலேதான் நம்முடைய கவனங்கள் இருக்கு. அவன் எப்படி இவ்வளவு அழகான இந்த டிசைன் நம்ம இதுவரை பார்த்ததே இல்லையே, நல்லா இருக்கு இந்த டிசைன். இந்த ஜீன்ஸ் நான் புதுசா இருந்த மாதிரி தெரியுது, என்ன பேரு? இப்படி இருக்கிறதால கொஞ்ச நேரத்துல இப்படி போயிருது. எதுக்கு? அந்த ஜீன்ஸ்ல பேண்ட்ல நேம் போட்டிருப்பானா, பேர் போட்டிருப்பானா இல்லையா, அதை பார்க்கறதுக்காக ஒரு செகண்ட்ல திரும்பி. ஒருவேளை எவ்வளவு நல்லபடியா அல்லாஹ்வை தான் நினைக்கணும் அப்படின்லாம் தக்பீர் கட்டினாலும் முன்னாடி உள்ள ஏதோ ஒண்ணு நம்மள மாத்திக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால முதல் வேலையாக நமக்கு என்ன சிக்னல் கிடைச்சாலும் பரவாயில்ல, முதல்ல நாம் செய்யறது என்ன? ஆன்மாவை ஓர்முகப்படுத்துவது, நம்முடைய சிந்தனையை ஓர்முகப்படுத்துவது, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது. அடுத்தபடியாக அல்லாஹ் அக்பர் ருக்கு செய்வோம். ருக்கு செய்வதனுடைய தத்துவம் எப்படி நம்ம ருக்கு செய்யணும்? அப்படி இருக்கக்கூடாது. யா அல்லாஹ் நீ என்ன கட்டளைகள் இட்டாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். பெரிய ஆளுங்களா ஐயா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி குளிரதுக்கு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு அர்த்தம். அடிச்சாலும் கேட்பான், தட்டினாலும் கேட்பான், என்ன சொன்னாலும் கேட்பான், எதுக்கே கேட்க மாட்டான். அதுதான் இப்படி குளிரதுக்கு அர்த்தம். அல்லாஹ்விடத்திலேயும் நம்ம அப்படித்தான் சொல்றோம். அல்லாஹ் அக்பர் ருக்கு செஞ்சா யாரெல்லாம் நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், இந்த தலையை தாழ்த்திட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத் வஹியாக வருகிறது. வயின் துபது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 284வது ஆயத். அது என்ன சொல்லுது? நீங்கள் உள்ளத்தில் எதை வெளிப்படையாக சொல்கிறீர்களோ அல்லது மறைத்து வைக்கிறீர்களோ அதுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களை கேள்வி கணக்கு கேட்பான். யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்க வெளிப்படையா சொன்னாலும் சரி, அல்ல உள்ள மனசுக்குள்ள யார யார பத்தி என்ன நினைப்போம், அப்படி என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை கேள்வி கணக்கு கேட்பான், பிடிப்பான். சஹாபாக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. யார சொல்லலாம், வெளிப்படையா யாரையும் திட்டக்கூடாது, அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆனாலும் இந்த மனசு பாலாப்போட மனசு சும்மா இருக்காது. எவனாவது ஒருத்தனை பார்த்துட்டாலே கணங்கரேன்னு இருக்கான், நம்மள மாதிரி வருமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். என்ன அசிங்கமா இருக்கா, நல்லாவே இல்லை. யாரையோ ஒருத்தர் பேசுறாரு, நானா நினைச்சுக்கிறேன் என்னத்த பேசுறா இருந்தாலும் நம்மள மாதிரி பேச முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஒருத்தர் என் பக்கத்துல என்னுடைய வியாபாரமே அவனும் செய்யறான், என்ன இருந்தாலும் நம்ம வியாபாரத்துக்கு முடியாது அப்படின்னு என் மனசுக்குள்ள நானே இதுக்கெல்லாமா அல்லாஹ் கேள்வி கேட்பான்? எங்க தாங்குறது? இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சா எப்படி தாங்குறதா? வெளியில சொல்லக்கூடாதுன்னாலும் பரவாயில்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமிஅனா வ அதானா. இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் இப்படித்தான் சொல்லிட்டானா, சமிஅனா அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் கேட்டோம், வ அதானா, அதுக்கு நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்னு முதல்ல தலை குனிஞ்சு ஏத்துக்குங்க. அதான் செய்யணும். அல்லாஹ்ட்ட போய் நீ ஏன் அப்படி சொன்ன, அப்படிலாம் எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. பிறகு அதே 2வது சூராவினுடைய 286 2 ஆயத்துகள் தள்ளி அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறார், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா. அடுத்த ஆயத்தை உடனே அல்லாஹ் இறக்கி வச்சிட்டான். எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் அதை கஷ்டப்படுத்த மாட்டோம். யாரையும் அவங்களுடைய சக்திக்கு மீறி நாம் அவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்துக்கப்பா, உட்கார்ந்து தொழ முடியலையா, படுத்துக்கப்பா, அதெல்லாம் முடியாது. நீ என் கேடு கட்டும் போ, நின்றுதான் தொழுவணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா. இந்த ஆயத் இறங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னாங்க, நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே, அல்லதான் மனசுல உள்ளதெல்லாம் அல்லாஹ் கேட்பான்னு சொல்றானே அப்படின்னு கஷ்டப்பட்டீங்களே, அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை மீறி வருகிற எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களை கைப்பிடிக்க மாட்டான். இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த எண்ணத்தை செயல்பாட்டில் கொண்டு வந்தால் தண்டனை வரும். அந்த எண்ணத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அதுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பானே தவிர
தீய எண்ணங்கள் மனதில் வருகிற எண்ணங்களுக்கு அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி என்ன சொன்னாலும் ஏற்பேன் என்கிற நிலைதான் ஒரு சஜிதாவுக்கு போகிறோம். அது அதை விட பயங்கரமான ஒரு நிலை. சஜிதா என்பது மிக நம்முடைய உடலில் மிக கண்ணியமான ஒரு உறுப்பு. தலை இதான் ஹெட் ஆபீஸ். கால் இருக்கே ரொம்ப ரொம்ப தாழ்வான ஒரு உறுப்பு. இந்த உயர்தரமான உறுப்பை ரொம்ப தாழ்வான அந்த உறுப்பினுடைய இடத்துல கொண்டு போய் வச்சு, எனக்கு எந்த சக்தியும் இல்லையா, எல்லாமே நீதான், என்னால் எதுவுமே முடியாது, நான் ரொம்ப அற்பத்தனமான ஒருவன். எந்த அளவுக்கு நான் அற்பத்தனமானவன் அப்படின்னு சொன்னா, என்னால பசியை தாங்க முடியாது, என்னால தூக்கத்தை விட்டுட்டு இருக்க முடியாது, சிறுநீரை அடக்கி கொண்டு இருக்க முடியாது, சின்ன தேலைக்குட்டியை பார்த்தா கூட நான் பயந்து போயிடுவேன். அவ்வளவு தூரம் எதுக்கு, ஈ கொசுவை பார்த்து கூட பயப்படுவேன். கொசுவை கண்டாலும் எனக்கு அலர்ஜி, கொசுவை பார்த்தாலும் என்ன செய்வேனா, இவ்வளவு அற்பத்தனமானவன் தான் மனிதன். உண்டா இல்லையா? கொசுக்கு பயப்படாம இருக்கிறோமா? கொசுக்கு பயப்படாம இருந்தா ஆல் அவுட் வைக்க கூடாது. ஆல் அவுட் வச்சு அதுவும் ஃபுல்லா, அது என்ன சொல்றாங்க, ஹெவியில வச்சு ஓட்டி ஏன் அப்படி செய்யணும்? அது கொசு சில பத்தி ரொம்ப ரொம்ப இதாச்சு, அப்பாடா கொசு பெயர் பெரிய என்ன செஞ்சிருவோம், கொசுவை போய் சொல்றோம். ஆனா அந்த கொசுக்கு கூட தாங்குற சக்தி நமக்கு இல்லை, அந்த கொசுவை தாங்குற சக்தி கூட நமக்கு இல்லை. எந்த அளவுக்குன்னா, ஒரு ஹைவேல ஒரு விபத்து நடந்துருது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நம்ம கார்ல போய்கிட்டு இருந்தோம், முன்னாடி டிராபிக் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமா காத்து கிடக்கிறோம். ஒன்றும் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் ஏசி ரூம்ல உட்காந்தே சாப்பிட்டு பழகிட்டோம். எந்த ஹோட்டலுக்கு போனா கூட ஏசி ரூமை தேடி தான் போறது, ரொம்ப உயர்தரமான ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுறது. கையேந்தி பவன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். எப்படித்தான் இதில் சாப்பிட்றாங்களோ தெரியலப்பா. அங்கேயே தான் கழுவுறான், அங்கேயே தான் ஊத்துறான், அதுலேயே தான் இட்லி இதையும் கழுவுறான், அதுலேயே தான் இட்லியையும் ஊத்துறான், மாவையும் ஊத்துறான் அப்படின்னு சொன்னவன் இப்ப இந்த சந்தர்ப்பத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்து கிடக்குறாரு. வயிறு பசி வைத்த கிள்ளுது, தாங்க முடியல. பக்கத்துல ஒரே ஒரு கையேந்தி பவன் நிக்குது. அவன் போட்டுக்கிட்டு இருக்கான், இவர் எதெல்லாம் இவ்வளவு நாளா மோசமானது, அப்படியானது, இப்படியானது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாரோ அந்த கடை மட்டும்தான் இருக்கு, எந்த கடையும் இல்லை. வசமா மாட்டிக்கிட்டார். இப்ப இவர் என்ன செய்யணும்? நல்லவரா இருந்தா அட போடா, என்னதான் ஆனாலும் சரி, பசித்தாலும் புல்ல தின்னாதுங்கிற மாதிரி, எனக்கு பசியே வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கையேந்தி பவன்ல தொட மாட்டேன் அப்படின்னு பேசாம ஏசி காருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு 5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுல போய் சாப்பிட்டா மனுஷன் முடியுமா? இறங்கிடுவார். கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு பார்ப்பார், முடியாது, இறங்கிடுவார். கொஞ்சம் நல்ல பிளேட்டை கழுகி ஒரு 2 இட்லி கொடுப்பா, வேற வழி கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும். பசியை தாங்குகிற சக்தி கூட மனுஷனுக்கு கிடையாது. நம்ம எந்த விதத்தில் பெரிய ஆளு, நான் என்ன விட்ட ஆள் இல்லை, எந்த விதத்துல சொல்றோம்? ஒரு பசியை தாங்குற நிலைமை கூட நமக்கு இல்லை. சரி, தூக்கத்தை விட்டுட்டு இருக்க முடியுமா? பஸ் ட்ரெயின் எல்லாம் போனா தெரியும், ரொம்ப தூரமா போகணும், இதெல்லாம் பண்ணல, ஒன்னும் ரிசர்வ் பண்ணல, அவசரமான ஒரு வேலை, கண்டிப்பா போய்தான் ஆகணும், ரொம்ப தூரமான பிரயாணம், பரவாயில்ல, அடிச்சு பிடிச்சி ஏறிடுறது வண்டியில. அங்க நிக்கிறதுக்கு இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்படியோ. இவர் ரொம்ப டிப்டாப்பான மனுஷன், எங்க இருக்கும்போது வெள்ளையும் சொல்லியமா தான் இருப்பாரு, அப்படிப்பட்டவர் தான். இப்ப கூட வெள்ளையும் சொல்லியமா தான் போயிருக்காரு. பஸ்ல ஏறிட்டார், பஸ் போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் ரொம்ப ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு அந்த பக்கம் சாயாம இந்த பக்கம் சாயாம இப்படி ஸ்ட்ரைட்டா நிற்பார். அதாவது துணி கூட மடங்காத அளவுக்கு ஸ்ட்ரைட்டா நிற்பார். ஒரு 1/2 மணி நேரம் போகும், 1 மணி நேரம் போகும். கால் கொஞ்சம் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சீட்ல லேசா சாய்வாரு, கொஞ்சம் துணி சுருக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் போவோம், 2 மணி நேரம் போவோம். கீழே அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாரு. அதுதான் எல்லாரும் நடந்து போறது வர்றது, செருப்பு போட்டு போறான், எல்லாம் அதுலதான், வேற வழி கிடையாது. இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது, கீழே உட்காந்து சப்படும். எவ்வளவு நேரம் தூக்கத்தை தாங்கிட்டு இருக்க முடியும்? போய் இறங்குற வரைக்கும், விடிய காலம் வரைக்கும் தூங்காமே முடிச்சுட்டே நில்லு அப்படின்னு நிக்க முடியுதா? அவரையும் மீறி தூக்கம் வந்துடும். ஒரு தூக்கத்தை அடக்குகிற சக்தி கூட இல்லாத அற்பத்தனமானவன் தான் மனிதன். பயங்கரமான முறுக்கு மீசை வச்சுட்டு ஒரு போலீஸ்காரர் நிக்கிறார், ஆளை பார்த்தாலே பயமா இருக்காரு. நிலை பார்த்தா அவர் மூக்குல ஒரு ஈ உட்காரும். அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நம்ம பார்த்தாலே பயப்படுறோம், ஆனா அவர் மூக்குல ஒரு ஈ வந்து உட்காரும். அவரை பார்த்தா அந்த ஈ பயப்படுமா? ஈய பார்த்து அவர் பயப்படுவார். அவ்வளவு பெரிய அதிகாரி, அவ்வளவு எல்லாத்தையும் தன்னுடைய பார்வையாலே எல்லாத்தையும் கொண்டு விடுவார். அவ்வளவு
ஆனா அவரால் என்ன செய்ய முடியாது, ஒரு ஈய விரட்டுற சக்தி கூட அவருக்கு கிடையாது. அது உட்காரும், தட்டி விடுவார், திரும்ப அவர் மேலதான் வந்து உட்காரும், திரும்பவும் தட்டி விடுவார், திரும்பவும் அவர் மேலதான் அடைச்சி அப்படி இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுவார், அங்கேயும் வந்து உட்காரும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நான் பல தடவை ரயில்வே ஸ்டேஷன்ல இதை அனுபவிச்சிருக்கேன். உண்மைதான். ட்ரெயினுக்காக போய் நிக்கிறது, ஈ வரும், தட்டி விட்டுட்டு அந்த பக்கம் போய் நிற்பேன், அந்த பக்கமும் வந்து ஆயிடும். இவர் ஏறி ஜீப்புக்குள்ள வந்துருவார், ஜீப்புக்குள்ளே வந்து உட்காரும். ஒரு ஈய விரட்டுற ஒரு ஈ உட்கார்ந்தா தாங்குற நிலைமை கூட மனுஷனுக்கு கிடையாது. கொசுவனுடைய கடி கேட்கவே வேணாம், கொசு வேலையை போத்துக்கிட்டு தான் படுக்கிறது. கொசு வேலை அதுக்கு பேர். உண்மையில என்ன சொல்லணும், மனுஷ வேலைன்னு தானே சொல்லணும். ஏன்னா அதுல கொசுவையை அடைச்சு போடுறோம் மனுஷன். இப்ப புலி கூண்டுன்னு சொல்றோம், புலி கூண்டுல எதை அடைச்சு போடுவோம், புளியத்தானே அடைச்சு போடுவோம், மனுஷனை அடைச்சு போடுவோம் இல்லையே. அது மாதிரி கோழிக்கூடு, ஆட்டுக்கூடு, மாட்டு தொழுவோம் அப்படின்றோம். அங்கெல்லாம் என்ன இருக்கும், என்ன சொல்றோமோ அதானே இருக்கும். அப்ப கொசு வலைக்குள்ள யார் இருக்கா, மனுஷ வலைன்னு தானே சொல்லணும். ஏத்துக்கவே மாட்டோமே நம்ம. அது எப்படி என்ன தாழ்த்திக்கிறது, கொசு வலையா, அதாவது உள்ள வந்து படுத்துக்கிச்சு. அதை தாங்குற சக்தி கூட யாருக்கு இல்ல, இந்த மனுஷனுக்கு இல்ல. அதனாலதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் சிரம்பணிந்து சுப்ஹான ரப்பியல் ஆலா, உயர்தரமான மிக மேலோங்கிய அல்லாஹ்வே நீயே பரிசுத்தமான, எனக்கு எந்த சக்தியும் இல்ல, நீயே உயர்வானவன். ஒரு ஈய விரட்டுற சக்தி எனக்கு கிடையாது, ஒரு கொசுக்கடியை தாங்குற சக்தி கிடையாது. கடிக்க வேணாம், பெட்டுக்கு கீழே அத்தா ஒரு சின்ன தேல் குட்டி போன மாதிரி இருந்தது அப்படின்னு புள்ள சொல்லிட்டா, அன்னைக்கு நைட்டு முழுக்க நமக்கு தூக்கம் வராது. பெட்டை எடுத்து இத்தனைக்கும் அலசிய ஆரஞ்சாச்சு, எங்கேயுமே இல்ல, கீழே ஃபுல்லா நல்லா பெருக்கி விட்டாச்சு, சுத்தப்படுத்தியாச்சு, பெட்டை தூக்கி போட்டாச்சு, போய் படுத்துருவோம். படுத்த பிறகு ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஏதோ ஊர்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் பரவாயில்ல, ஈயாச்சும் வந்து உட்கார்ந்துச்சு, கொசுவாச்சும் கடிச்சது. இந்த தேல்குட்டி வரவே இல்லை. பையன் சும்மா யதார்த்தமா சொன்னா தேல்குட்டி போன மாதிரி இருந்ததுன்னு, அதை கூட தாங்குற சக்தி மனுஷனுக்கு இல்லையே. நாம எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள்? அப்ப அல்லாஹ் நம்ம சஜிதாவில் பணிந்து அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறோம், சுப்ஹான ரப்பியல் ஆலா, என்னுடைய இறைவனே, உயர்தரமான மகத்துவம் வாய்ந்த என்னுடைய இறைவனே, உனக்கே சாந்தி எல்லாம், நீயே பரிசுத்தமானவன், நீயே உயர்ந்தவன், உன்னை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதை காட்டுவதனுடைய அடையாளம் தான் சஜிதா. இப்படி நாம் ஒவ்வொரு செய்கைக்கும் இப்படித்தான், இதனால் தான் என்கிற காரணங்களை வைத்துக் கொண்டு நாம் தொழுகிற போது அந்த தொழுகையில் ஒரு டேஸ்ட் தெரியும், அந்த தொழுகையில ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை கவனித்து அதை நினைத்து நாம் தொழுகிற போது நிச்சயமா அது நல்ல பிரயோஜனம் தரக்கூடிய தொழுகையாக, மிக உயர்ந்த நிலைகளை தரக்கூடிய தொழுகைகளாக அமையும். கடைசியா அத்தஹியாத்துல உட்காருவோம், அத்தஹியாத்துல உட்கார்ந்து சொல்லுவோம், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் என்று. அல்லாஹ் என்ன சொல்றோம், எண்ணத்தால் அதே மாதிரி சொல்லால் செயலால் எந்த நன்மைகள் என்னால் செய்யப்படுகிறதோ, எந்தெந்த வணக்கங்கள் செய்யப்படுகிறதோ எல்லா வணக்கமும் யா அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான், நீதான் எல்லாமே, ஒட்டுமொத்த சரணாகதி அடைதல் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்வே சரணாகதி, வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, வேற யார்ட்டையும் நான் எதையும் கேட்க முடியாது, எனக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ண மாட்டாங்க, யா அல்லாஹ் நீ மட்டுமே எனக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். நான் தஃசீரில் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், நஅபுதுக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், உன்னை வணங்குகிறோம் அதே அர்த்தம் தான் வரும். ஆனால் இய்யாக நஅபுது என்றால் உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னா வேற யாரையும் வணங்கலன்னு அர்த்தம். உன்னை வணங்குகிறோம் அப்படின்னா உன்னையும் வணங்குறோம், வேற யாரையும் வணங்குறோம்னு அர்த்தம். வந்த உங்க வீட்டுக்கு நீங்க எனக்கு உபசரிக்கிறதுக்காக வேண்டி லட்டு ஜிலேபி அது இது எல்லாம் வச்சிங்க, கைப்பி முடிவு பண்ணாதீங்க. அஜர்த்தை எப்ப பார்த்தாலும் சொன்னாலே சாப்பாடு கதையாக தான் சொல்றாரு, சரியான சாப்பாடு ராமனா இருப்பார் போல தெரியுது. அப்படின்லாம் நினைக்காதீங்க, எனக்கெல்லாம் பெரிய தொந்தியும் இல்லை, நான்லாம் பெரிய சாப்பாடு ராமனும் இல்லை. இல்ல லட்டு ஜிலேபி தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது, அதே தான் சொல்றாரு. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுற விஷயம். எல்லாம் வச்சிங்க, ஐட்டங்கள்லாம் பலது இருந்துச்சு, நானும் எடுத்து சாப்பிட்டேன். என்ன சொல்றது அப்படியே இருக்கு எல்லாமே, ஒண்ணுமே சாப்பிடலையா? ஏங்க லட்டு சாப்பிட்டேங்க, நான் சொன்னேன் லட்டு சாப்பிட்டேங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? லட்டு தான் சாப்பிட்டேன், மற்றதெல்லாம் சாப்பிடலன்னு. லட்டு சாப்பிட்டேங்க அப்படின்னா லட்டையும் சாப்பிட்டேன், மற்றதையும் தொட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். ஏங்க லட்டத்தான் சாப்பிட்டேங்க அப்படின்னா லட்டத்தான் சாப்பிட்டேன், வேற எதையுமே சாப்பிடல.
உன்னை வணங்குகிறோம் அப்படின்னா உன்னையும் வணங்குறோம், மற்றவங்களையும் வணங்குறோம்னு அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னா உன்னை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டோம், உன்னை மட்டும்தான் வணங்குவோம். அதைத்தான் சொல்றோம். வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவிகள் கோருவோம், வேற யார்த்தையும் உதவி கேட்க மாட்டோம், உன்கிட்ட மட்டும்தான் உதவிகள் கேட்போம். காரணம் என்னன்னா நீ மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீ நினைச்சாதான் எங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நீ நினைக்காமல் எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்காது என்று இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நம்முடைய செய்கைகளையும் உயிருள்ளதாக மாற்றணும். வணக்கம் வணக்கம், தொழுகை தொழுகை அல்லாஹ்வுக்கு என்பதை தெரிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை தெரிந்திருக்கிறோம், தொழுகும் முறைகளையும் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தொழுகையை ரூஹுள்ள தொழுகையாக மாற்ற வேண்டுமானால், உயிரோட்டமுள்ள தொழுகையாக மாற்ற வேண்டுமானால் இது மாதிரியான எண்ணங்கள் நம்மை அடைகிற போது மற்ற எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்கும். மற்றதை யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட உடனே அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைத்தது போலவும் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவது போலவும் வருகிற நினைப்பு. சாதாரண ஒரு புது மாப்பிள்ளை, அவருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணதிலிருந்தே அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. அஜருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஈஜாப் சொல்லி கொடுக்கிறார். சில பேர் பாருங்க, இப்ப நான் ஆலிம் தான், நான் எத்தனையோ பேருக்கு ஈஜாப் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா எனக்கு கூட பக்கத்துல உட்கார்ந்து இன்னும் வச்சு என்ன செய்வாரு, கையை பிடிச்சி சொல்லுங்க கபில் தூ நிக்காஹா அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஏன் தெரியுமா, இருக்கிற டென்ஷன்ல நான் மறந்துடுவேன். புது மாப்பிள்ளையை பொறுத்தவரை அஜர்த்தாவே இருந்தாலும் சரி, 1000 பேருக்கு அவர் சொல்லி கொடுத்திருந்தாலும் சரி, இப்ப அவரு அஜர்த் இல்ல மாப்பிள்ளை. இப்ப இந்த மாப்பிள்ளை எண்ணங்கள்லாம் எப்படியோ இருக்கும், எதெல்லாமோ நினைச்சிட்டு இருப்பார். இவர் கபில் தூ நிக்காஹா சொல்ற வேற எதையாவது சொல்லிடுவார். அதுக்கு பயந்துகிட்டு தான் என்ன செய்யறது, வேணாம் வேணாம் நான் சொல்லி தர்றது சொன்னா போதும். குறைஞ்சபட்சம் சில இடங்கள்ல பாப்பீங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு கலிமாவும் சொல்லி கொடுப்பாங்க அஜத்துக்கு. ஏன்னா அந்த நிலைமையில அவர் எங்கதான் இருப்பாரு, அவருடைய சிந்தனைகள் அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு இருக்கும். ஐயோ பொண்ணை பார்க்க போறோம், புது பொண்ணை பார்க்க போறோம், எப்படி இருப்பா, அப்படி இருப்பாளா, இப்படி இருப்பாளா, எவ்வளவு கற்பனைகள் அவரை சுத்தி நிற்கும். இதே நிலைதான் தொழுகையில் ஒரு மனிதனுக்கு வேணும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் போது நான் இணைகிறேன், யாரோடு, அல்லாஹ்வோடு இணைய போகிறேன், அல்லாஹ்வோடு சேரப் போகிறேன் என்கிற போது எந்த நினைப்பும் எனக்கு இருக்கக்கூடாது, எதை பற்றியும் நான் யோசிக்க கூடாது. எனக்கு எல்லாம் மறந்து போய் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு புது மனத்தில் ஒரு மணமகனுக்கு மணமகளின் நினைப்பு மட்டுமே இருப்பதை போல அல்லாஹ்வுடைய நினைப்பு மட்டுமே இருக்க வேண்டும். எதை பற்றியும் யோசிக்க கூடாது. அவர் எதுவுமே அவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் மட்டுமே நினைக்கும். இப்படிப்பட்ட நிலைகளாக நம்முடைய தொழுகைகளை மாற்றும் போதுதான் அல்லாஹ் சொன்னதின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படி ஒரு ரூஹுள்ள தொழுகையை, உயிரோட்டமுள்ள தொழுகையை நம்மால் தொழ முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வணக்கங்களை, நம்முடைய எல்லா வணக்கங்களையும் ரூஹுள்ள வணக்கங்களாக, உயிரோட்டமுள்ள வணக்கங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. இஹ்லாஸானதாக அவனுக்காக வேண்டி செய்யக்கூடியதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. ரியாவின் முகஸ்துதியை விட்டும் பாதுகாத்தல் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله عليه وسلم صلى الله